அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் ஏற்படும் என்று சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகப்படி 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பான பலனை அந்த ஜாதகர் பெறுவார். ஒடியவனுக்கு 9இல் குரு என்று ஜோதிட பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கை தரம் மாறும். முன்னேற்றம், அதிர்ஷ்டம் அந்த ஜாதகரை தேடி வரும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உயர்கல்வி அந்த ஜாதகர் பெறுவார். பிஹெச்டி, எம்ஃபில் போன்ற ஆராய்ச்சி கல்விகள் அமையும். வெளிநாடு செல்லும் யோகமும் அந்த ஜாதகருக்கு அமையும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கிவிடுவார்கள். உயர்ந்த வாழ்க்கையும் அந்த ஜாதகருக்கு அமையும். பெற்றோர்களிடம் அன்பும் பாசமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். பொதுவாக 9இல் குரு அதிர்ஷ்டம், செல்வாக்கு, புகழ் போன்றவற்றை உண்டாக்குவார். 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதால் நீண்ட ஆயுள், அழகான தோற்றம், முகவசியம், பேச்சு திறமை போன்ற நல்ல பலன்கள் அந்த ஜாதகர்கிட்ட உண்டு. அடுத்து 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதரிகளின் உதவி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஆசிரியர் தொழில் அமையும். சிலருக்கு அரசியல் பெரும் செல்வாக்கு அமையும். மேலும் 9ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய இடத்தை பார்ப்பதால் அதிர்ஷ்டம் தேடி வரும். பெரும் தன சேர்க்கை ஏற்படும். வீடு, மனை, வாகனம் போன்றவைகள் அந்த ஜாதகருக்கு உண்டாகும். குலதெய்வ அருளும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். எனவே 9இல் குரு இருந்தால் மிகவும் நற்பலன்களை அந்த ஜாதகரால் பெற முடியும். இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பிடையே வரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.